வெல்கம் மக்களே. இடும்பு சத்து கம்மியாக இருக்கா உங்கள் பசங்களுக்கு? அப்போனா வாரத்தில் ஒரு 3 டேஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரையை சூப் செஞ்சு குடிக்கலாம். அப்படி உங்களுக்கு பிடிக்கலனா இந்த மாதிரி கூட்டாக பண்ணி சாப்பிட்லாங்க. நான் ஆல்ரெடி வீடியோவில் முருங்கைக்கீரை கடையில், அதாவது முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்யணும்னு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 கப்பு பாசிப்பருப்பு போட்டு நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கம் நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே முருங்கைக்கீரை நல்லா அதில் உள்ள குச்சியாக இருக்கும்ல, அந்த குட்டி குட்டி குச்சி அதெல்லாம் நம்ம எடுத்து தூக்கி போட்டுடலாம். இந்த மாதிரி வெறும் இலைகளை மட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த முருங்கைக்கீரையில் கால்சியம், அயன், பாஸ்பரஸ் நிறைய சத்துக்கள் இருக்குது மக்களே. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் வாரத்தில் 3 நாள் சாப்பிட்டு பாருங்கள். பெண்கள் ரொம்ப கண்டிப்பாக சாப்பிட்ணுங்க. இது முடி வளர்ச்சிக்கு, அதுக்கப்புறம் கண் பார்வைக்கு, எல்லாத்துக்குமே இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. அண்ட் அயன் சத்துக்கள் நிறையவே இருக்குது. ஸோ நான் ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். நல்லா இது நம்ம எடுத்து வைக்கிறதுக்குள்ளே பருப்பு நல்லா பாயில் ஆகிருக்கும். பருப்பு பாயில் ஆச்சுல, அதை நம்ம போட்டுக்கலாம். இதில் ஒரு 2 கப்பு போட்டு இதுக்கு தேவையான கல் உப்பு நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூனுங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த முருங்கைக்கீரை ரொம்ப நேரம் கொதிக்கவே கூடாதுங்க. கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் தான் கொதிக்கணும். அப்படி 5 மினிட்ஸ்க்கு மேலே கொதிச்சா அதோட சத்துக்கள் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். அது ரெடி பண்ணிடலாமா? அதுக்கு ஒரு 10 to 15 பீஸ் தேங்காய் இருக்குல்ல, அதை போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி நைஸாக அடித்து எடுத்துருங்க. அவ்வளோதான், ஒயிட் பேஸ்ட் ரெடி. இப்போ அது கொதிச்சிட்ருக்குல்ல, 5 மினிட்ஸ் ஆகிடுச்சி. நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட் எல்லாத்தையுமே அதை கூட போட்டுடலாம் மக்களே. தேங்காய் பேஸ்ட்டை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கவே கூடாதுங்க. மிஞ்சி போனால் ஒரு 1 மினிட் போதும். சாம்பார் பவுடர் இருக்குல்ல, ஒரு ஸ்பூன் சாம்பார் பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான் மக்களே, சூப்பரான முருங்கைக்கீரை கூட்டு தயார். இதை நீங்கள் வெத்தல் குழம்பு, காரக்குழம்பு, சாம்பார் அந்த மாதிரி மெயின் டிஷ்க்கெலாம் இந்த கூட்டை நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சின்ன வயசுலேயே கை முட்டி ரொம்ப வலிக்குது, நடக்க முடியல அப்படின்னு குட்டீஸ்லாம் சொல்கிறாங்கல்ல, அது எல்லாத்துக்குமே இது மிக சிறந்த மூலிகையாங்க இந்த முருங்கைக்கீரை. அயன் சத்துக்கள் அதிகமாக உள்ள இந்த முருங்கைக்கீரையை எப்படி சூப் பண்ணி சாப்பிட்லான்னு நான் ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எல்லா முருங்கைக்கீரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஒரு கூட்டு, சாம்பார், ரசம் இது எல்லாத்துக்குமே தாளிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இந்த முருங்கைக்கீரை கூட்டுக்கும் தாளிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா? ஒரு பவுலில் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அதே பேன் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, பெருங்காயத்தூள் வாசனைக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட காஞ்ச மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. உளுத்தம் பருப்பு ஒரு 1/2 ஸ்பூனுங்க போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு கூட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த கூட்டு மேலே இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான் மக்களே, நம்ம தாளிப்பும் ரெடி பண்ணியாச்சு. இந்த முருங்கைக்கீரையை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இதில் அயன் சத்துக்கள் ரொம்பவே நிறையா இருக்குங்க. கண்டிப்பாக குட்டீஸ்க்கெலாம் இப்போலேருந்தே பழக்கப்படுத்திடுங்க. முருங்கைக்கீரை சாம்பார், கடையல், கூட்டு, பொரியல், சூப் இந்த 5மே பிடிக்கலனா குட்டீஸ்க்கு ஒரு சூப்பரான நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். முருங்கைக்கீரை பொடி இட்லி எப்படி செய்யணும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த முருங்கைக்கீரையை நம்ம பொடி பண்ணி ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாங்க ஃப்ரிட்ஜில் பவுடர் பண்ணி. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இதில். மினி இட்லி பண்ணி நீங்கள் சாதாரணமாக பொடி இட்லி பண்ணுவீங்கல்ல, அதுக்கு பதிலாக இந்த முருங்கைக்கீரை பொடி ஆட் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். அப்படியே நல்லா க்ரீன் கலரில் அந்த மினி இட்லி பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மார்னிங் சூப்பர் ஒரு ஹெல்த்தி வீடியோவில் பார்க்கலாம். பாய். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் VTP சேனல். எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி. டேஸ்ட் பாருங்கள்.